சுயத்தை உடைப்போம், கிறிஸ்துவின் சாயலை பெறுவோம். முன்னுரை. சிதறிய துண்டுகளும் முழு உருவமும். சிறு பிள்ளைகள் விளையாடும் புதிர் விளையாட்டு ஜிக்ஸா பசில் ஒன்றை சிந்தித்து பாருங்கள். அதில் ஒரு மனித உருவம் பல சிறு சிறு துண்டுகளாக சிதறியிருக்கும். அந்த துண்டுகள் ஒவ்வொன்றும் சரியான இடத்தில் பொருத்தப்படும் போதுதான் அது ஒரு முழுமையான அழகிய உருவத்தை தருகிறது. அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையும் பல சிதறிய சுபாவங்களால் ஆனது. நாம் நித்திய வாழ்வை அடைய வேண்டுமானால் நம்மிடம் உள்ள பழைய சுபாவங்கள் உடைக்கப்பட்டு அவை கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்பட வேண்டும். சுயத்திற்கு மறித்தல். நாம் கிறிஸ்துவின் சாயலை பெறுவதற்கு மிக முக்கியமான வழி உடைக்கப்படுதல் ஆகும். நம்முடைய சுயசித்தம், சுய பெருமை மற்றும் மாமிசத்தின் இச்சைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நாம் எப்போதெல்லாம் நம்முடைய சுய விருப்பத்திற்கு மறிக்கிறோமோ அப்போதெல்லாம் கிறிஸ்து நமக்குள் உயிர் தெழுகிறார். கண்களின் இச்சைக்கு நாம் மறிக்கும்போது கிறிஸ்துவின் கண்கள் தெய்வீக பார்வை நமக்குள் உருவாகிறது. கெத்சமனே தோட்டத்தில் ஒரு முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து நமக்கு பெரிய முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். சிலுவை மரணத்திற்கு முன்னதாக அவர் கெத்சமனே தோட்டத்தில் மிகவும் வேதனையோடு ஜெபித்தார். அப்போது அவர், பிதாவே, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று கூறினார். அவர் தம்முடைய மனித சித்தத்தை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததினால்தான் மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டானது. நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்முடைய சுயத்தை உடைக்க அழைக்கப்பட்டுள்ளோம். முடிவுரை. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பழைய சுபாவங்களை உடைத்து சிலுவையை சுமந்து நடக்கும்போது படிப்படியாக இயேசுவின் சாயலை அடைகிறோம். நம் சுயத்தை வெறுப்போம், கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை அணிந்து கொள்வோம். வேத வசனங்கள். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2 அதிகாரம் 20 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3 அதிகாரம் 30 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16 அதிகாரம் 24 சுருக்கம். சுயத்தை அழிப்போம், சிலுவையை சுமப்போம், கிறிஸ்துவின் சாயலில் மறுரூபமாவோம். ஆமென்.